ஏன்டி என்னை விட்டு போன? எங்கடி இருக்க? இந்த ரூம்ல எங்க பார்த்தாலும் உன் நினப்பா தாண்டி இருக்கு. எனக்கு நீ என் கூட வாழலைனாலும் பரவாயில்லடி, நீ சேஃபா இருக்கன்னு எனக்கு தெரிஞ்சா போதும். சீக்கிரம் என்கிட்ட வந்துடி குட்டிமா. டேய் அண்ணா, என்னோட தாரா எங்க இருக்கான்னு உனக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுச்சானா? அழுதுகிட்டே இருக்காதா, அது ஃபர்ஸ்ட் கண்ணத்தோட. ஏன்னாவ என்னை விட்டு போனா? நான் தப்பு பண்ணியிருந்தா என்னை சவுட்ல அடிச்சு உண்மையை சொல்லி அவ என் கூட இருந்திருக்கலாம்ல. நீ பேசின பேச்சு அப்படி, அது எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் நம்ம என்ன பண்ணணுமோ அதை தான் நம்ம பார்க்கணும். எனக்கு அவ வேணும். அவ எங்கடா போயிட போறா உன்னைய விட்டு? எங்க போனாலும் கடைசியா அவ உன்கிட்ட தான் வருவா. அவளுக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பேஸ் கொடு. அண்ணா, அவ எப்பனாலும் என்கிட்ட வந்துக்கிடட்டும்ண்ணா. இப்ப அவ சேஃபா இருக்காளான்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும்ண்ணா. கண்டிப்பா அவ சேஃபா தான் இருப்பா, பயப்படாத. ம். அல்லாதடா. முடியலண்ணா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. டேய் லூசு கணக்கா அழுதுகிட்டே இருக்காது. அடுத்து என்ன பண்ணணும்னு பாருடா ப்ளீஸ். எல்லாம் என் தப்பு தானா? கோவத்துல அவசரத்துல ரொம்ப பேசிட்டேன். சாரி, நான் உன்னையவும் ரொம்ப திட்டிட்டேன்ல, மோனியவும் ரொம்ப திட்டிட்டேன். மோனிலாம் ஒன்னும் பெருசா எடுத்துக்க மாட்டாடா. நீ என்னை திட்டினா நினைச்சலாம் ஃபீல் பண்ணத. நீ யாரு? என்னோட தம்பி தானே. நீ என்னை திட்டாம வேற யாரு திட்டுவா சொல்லு. சரிண்ணா. அல்லாத படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்து என்னென்ன வேலை பார்க்கணுமோ பாரு. சரியா? தாரா உன்னை விட்டு என்னைக்கும் எங்கேயுமே போக மாட்டா. எப்போதுமே உன் கூட மட்டும்தான் இருப்பா. சரிண்ணா. இப்ப நான் கிளம்புறேன். சரியா? ஹாஸ்பிட்டல்ல மோனி தான் அம்மா கூட இருக்கா, நானும் கூட போய் இருக்கிறேன். நீ மோனியை கூட்டு வீட்டுக்கு போனா நான் அம்மாவை பாத்துக்கிறேன். நீ தூங்கவே இல்லடா, கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடு. சரிண்ணா. தூங்குனாவா? தூங்குனா கூட கனவுல வந்து தொல்லை பண்றாளே ராட்சசி. மாமா வாங்க. நல்லா இருக்கீங்களா? ம். என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்க? இல்ல கொஞ்சம் ஒரு நிமிஷம். அதுக்கு முன்னாடி நான் பேசிடுறேன். என் பொண்ணு லவ் பண்ணாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் உங்களை கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிச்சிருக்கேன். இவ தான் மூத்த பொண்ணு, உங்களுக்கு தெரியும். நான் பிசினஸ்ல எந்த லெவல்ல இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எத்தனை பேர் போட்டி போடுவாங்கங்கிறதும் உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது என் பொண்ணோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க நான் ஓகே சொன்னேன். ஆனா உங்களை பார்த்தா அப்படி தெரியலையா? வீட்ல இருந்தும் கூட்டு வர மாட்டேங்க, எந்த பதிலும் சொல்லவும் மாட்டேங்க. உங்க அம்மா என்னதான் சொல்றாங்க? என்னோட அம்மா இன்னும் ஒத்துக்கல. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் பேசி கூட்டு வந்துருவேன் எப்படியாச்சு. லூசு பையன், எவ்வளோ டைம் எடுத்தாலும் அவங்க அம்மா ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா நான் தான் மிரட்டி வச்சிருக்கேன். அப்பா ப்ளீஸ்ப்பா, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா. சௌமியா, என்னம்மா பழக்கம் இது? நீ கேட்ட அப்பா ஏதாச்சும் வேண்டான்னு சொல்லுவேனா? நீ கேட்டங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் மாப்பிள்ளையை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நான் சம்மதிச்சேன். ஆனா அவங்க வீட்டில் ஒத்துக்கலையேம்மா. அதனால வேற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ நான் உங்ககிட்ட சொன்னேன். நீ என்கிட்ட நோ சொல்ல முடியாம மறுபடியும் இவரை கூட்டு வந்திருக்க. நீ சொல்லியே நான் அந்த விஷயத்துல இனிமேல் கேட்க மாட்டேமா. அப்ப இவர் சொல்லி நான் எப்படி கேட்பேன்? சார், உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு சார். இனிமேல் என் பொண்ணு வாழ்க்கையில வராதீங்க. என் பொண்ணை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க கிளம்புங்க. அப்பா ப்ளீஸ்ப்பா. ப்ளீஸ் சார், இன்னும் கொஞ்சம் மட்டும் டைம் கொடுங்களேன். நான் கண்டிப்பா எங்க வீட்ல இருந்து கூட்டு வந்துருவேன். என் ஆட்களை வச்சு உங்களை கழுத்து பிடிச்சி வெளில தள்ளுறதுக்குள்ள நீங்களே மரியாதையை காப்பாத்திக்கிட்டீங்கன்னா ரொம்ப நன்றி. அப்பா சார், வார்த்தையை பார்த்து பேசுங்க. சீக்கிரம் இங்க இருந்து போறீங்களா? இந்த வீட்ல மட்டும் இல்ல, என் பொண்ணோட வாழ்க்கையில இருந்தோம். கிரிஷ் ப்ளீஸ், எனக்காக கொஞ்சம் கோவத்தை விட்டு பேச. கிரிஷ் போகாதடா. அப்பா ஏன்ப்பா இப்படி பண்ணீங்க? எல்லாம் உன் நல்லதுக்கு தாமா. என்னதுப்பா என்னோட நல்லதுக்கு? என்னோட சந்தோஷம், நல்லது கெட்டது எல்லாமே அவன் மட்டும்தான்ப்பா. உனக்கு இப்போ புரியாதுமா, ஆனா கொஞ்சம் நல்லா புரிஞ்சுப்ப. அப்பா ப்ளீஸ்ப்பா. மறுபடியும் என்னைய சொன்னதே சொல்ல வைக்காத சௌமியா. உனக்காக தான் நான் அவனை கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிச்சேன். ஆனா இப்ப பாரு, அவங்க வீட்ல இருந்து வரமாட்டிக்காங்க. வீட்ல இருந்து இனிமேல் வருவாங்களோன்னு தெரியாது. இப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னைய நம்பி உட்கார வைக்கிறது சொல்லு? உனக்கு அடுத்து உன் தங்கச்சி இருக்கா. யோசிச்சு முடிவெடு. என்ன எதுக்கு இப்ப நீங்க வர சொன்ன? நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? உங்க அப்பா அசிங்கப்படுத்தும் போது அமைதியா தானே இருந்த. என்னை கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளுவேன்னு சொன்னாரு. அது எப்படி எனக்கு புரியல. மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு என்னை இப்ப கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளுவாங்களா? ஒரு நிமிஷம் நிறுத்து கிரிஷ், நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேடு. என்ன? என்னைய உன்னோடவே கூட்டு போயிரு. என்ன சொன்ன? உனக்கு சரியா தான் கேட்டுச்சுடா. இப்பவே நான் உன் கூட வர ரெடி. என்னைய உன்னோடவே கூட்டு போயிரு கிரிஷ் ப்ளீஸ். லூஸ் மாதிரி பேசாத சௌமி. நீ உங்க வீட்டுக்கும் மூத்த பொண்ணு. இப்ப நீ என் கூட வந்துட்டேன்னா ஊரு என்ன சொல்லு? சௌமியா ஓடி போயிட்டான்னு சொல்லும். அது இல்லாம அருணாச்சலமாவ சௌமியா ஓடி போயிட்டான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. இல்லை கிரிஷ், எங்கள் அப்பா ரொம்ப சீரியஸாகவே நீ வேண்டான்ட்டு முடிவு எடுத்துட்டாங்கடா. வேற மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லு. வேற மாப்பிள்ள பார்த்தா பிடிக்கலன்னு சொல்லிடி. பாக்குற மாப்பிள்ளையே ஃபுல்லா. எங்கள் அப்பாவை பற்றி உனக்கு தெரியாதா கிரிஷ்? சரியான கிரிமினல். நான் வேண்டான்னு சொன்னாலே முடிவு பண்ணிடுவாங்க. ஒன்றைய நினச்சி தான் நான் வேண்டான்னு சொல்கிறேன். இனிமேல் எனக்கு ஆப்ஷன்லாம் கொடுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை கிரிஷ். என் ஃபோனு எல்லாமே அப்பா இப்போ ட்ராக் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் உன் கூட பேசிகிட்டு இருக்கிறது முதல் கொண்டு அப்பாவுக்கு தெரியும்டா.
அதுக்கு என்னடி பண்ணுங்க? இனியால நீ இல்லாமல் வாழ முடியாதுடா ப்ளீஸ்டா. வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இனி உன்னோடவே கூட்டு போயிரு கிரிஷ் ப்ளீஸ். சாரி சௌமி, என்னால அது மட்டும் பண்ண முடியாது. ஏன்டா? கூட்டிட்டு எங்கடி போவேன்? என் வீட்டுக்கு போக முடியுமா சொல்லு? எங்க அம்மா அப்பாவும் நீ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இப்பதான் நான் கொஞ்சம் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு வரேன். ஆதி. இல்லடி, இந்த விஷயத்துல ஆதிக்கிட்ட என்னால இப்ப ஹெல்ப்பே கேட்க முடியாதுடி. அவனே தாராவை விட்டு பிரிஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஸோ கேட்குற உனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கோ அதை விட சொல்றேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. இட்ஸ் ஓவர். கிரிஷ் நீ என்ன சொல்கிற? எனக்கு புரியல. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. நம்ம பிரிஞ்சிடலாம் சௌமி. கிரிஷ். எனக்கும் கஷ்டமா தாண்டி இருக்கு. உன்னைய விட நான் ரொம்ப வழியில சொல்றேன், நம்ம பிரிஞ்சிடலாம். கிரிஷ் நீ யோசிச்சு பார்த்தியா நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு? முடிவு பண்ணிட்டு தாண்டி சொல்றேன். அப்போ நான் வேண்டாமா உனக்கு? சௌமி, இதுவரை நீ எனக்கு எவ்வளோ முக்கியம்னு நான் சொன்னதே கிடையாதுல்லடி. இப்ப சொல்றேன், எனக்கு எங்க அம்மா எங்க அப்பா எல்லாத்தையும் விட நீ தாண்டி முக்கியம். உன்னை அப்போ கூட்டு போலாமே நீ கேட்ப. வேண்டாண்டி. நீ எப்படி வளர்ந்த பொண்ணு தெரியுமா? நீ பிரான் வித் கோல்டன் ஸ்பூன் டி. என்னை காலேஜ் படிக்க வச்சு உங்க அப்பா கொடுக்குற ஃபீஸ்ல நீ எக்ஸ்ட்ரா வாங்கி எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க சௌமி. சொல்லப்போனால் நான் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறோனோ இல்லையோ, நீ ரொம்ப நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் நான் நினைக்கிறேன்டி அம்மு. ஆனால் நீ என் கூட இருந்தால் சந்தோஷமா இருப்பியான்னு எனக்கு தெரியலடி. நான் இப்போதாண்டி செட்டில் ஆகிட்டு இருக்கேன். காசுக்கு என்ன பண்ணுவேன் சொல்லு? உன்னோட தேவை என்னோட தேவையே நீ தான் கிரிஷ். இப்ப நல்லா இருக்கும் சௌமி சொல்றதுக்கு. ஆனா நீ ஒரு நிமிஷம் அப்பா சொன்னது அன்னைக்கே யோசிச்சிருக்கலாம்னு நினைச்சா என்ன பண்றது சொல்லு? சத்தியமா சொல்றேன்டி, இப்ப என்னோட பேங்க் சேவிங்ஸ்ல கரெக்டா 1 லட்சம் தாண்டி இருக்கு. இப்ப அதை வச்சு நான் உனக்கு வீடு பார்ப்பேனா என்ன பண்ணுவேன்னு சொல்லுடி. என்கிட்ட ஒரு 1 லேக் இருக்குடா. என்னோட சம்பளம் தான். சரிம்மா, 2 லட்சத்தை வச்சுட்டு இப்ப நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? இப்ப நான் உன்னைய கூட்டு கல்யாணம் பண்ணிட்டேன்னா உங்க அப்பா நம்மள சந்தோஷமா இருக்க விடுவாங்களா சௌமி? இப்ப நான் வேலை பார்த்துட்டு இருக்க கம்பெனில இருந்து என்னைய வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. நீ எங்க வேலைக்கு போவ சொல்லு? ஆதி உன்னைய வேலைக்கு வச்சுப்பானா உன்னோட சம்பளத்தை வச்சு எப்படி நம்ம குடும்பம் கழிக்க முடியும்? கிரிஷ். எனக்கே புரியும் சௌமி, நான் சொல்றேன் உண்மை. ஸோ லெட்ஸ் பிரேக்கப். எல்லா காதலும் கல்யாணத்துல முடியறது இல்லடி. நம்ம காதலும் அப்படிதான். நான் உன்னை ரொம்ப காதலிச்சேன், நீ என்னை ரொம்ப ரொம்ப காதலிச்சடி. ஆனா நம்ம இப்போ சுச்சுவேஷனால பிரியிறோம். அப்போ நான் உனக்கு வேண்டாம். கிரிஷ் கண்டிப்பாக நம்ம ஒன்றா வாழலாம்டா. உனக்கு எல்லா சுச்சுவேஷன்லேயும் நான் உன் கூட இருப்பேன்டா. இத்தனை வருஷம் இருந்திருக்கேன் அம்மோ, இனிமேலும் இருப்பேன். நீ வேண்டான்னு சொல்லாதடா ப்ளீஸ். இங்கேருந்து போ சௌமி ப்ளீஸ். கிரிஷ். கிரிஷ் நீ இப்படி என்னை விட்டு போகக்கூடாதுடா. நீ என்னை விட்டுட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுவேன் கிரிஷ்? கிரிஷ் அம்மாட்ட போய் பேசி பார்க்கலாம். உங்கள் காலில் விழுந்தாச்சு நம்ம ஓகே சொல்ல வச்சுட்டோன்னா அவங்க கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து பேசுவாங்க. அப்பாவும் ஒத்துப்பாங்க. உனக்கு கம்ஃபர்டபுளா இந்த வீடு இருக்கா தாரா? இருக்குண்ணா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னை இங்கே தங்க வச்சதுக்கு. தேங்க்ஸ்லாம் வேண்டாமா. அடுத்து என்ன பண்றதா பிளான்? என்னண்ணா பண்ணோம்? ஃபாரின் தான் போகிறேன். இனிமேல் இங்கே இருக்க போகிறது கிடையாது. நாளைக்கு அப்பாவை பார்த்து பேசிட்டு எல்லாம் சொல்லிட்டு ஃபாரின் கிளம்பிட வேண்டியதான். எங்கள் அப்பாவை மட்டும் கொஞ்சம் பார்த்து பேசி இங்கே வர சொல்லிடுவீங்களா? சரிம்மா. உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கேன்னு நினைக்காதீங்கண்ணா. நான் எங்கள் அப்பா கிட்ட போனேன்னா கண்டிப்பாக ஆதி என்னையே தேடி வருவான். எங்கே போனாலும் தேடி வருவான். உங்ககிட்ட மட்டும்தான் நான் வரமாட்டேன்னு அவன் நினச்சிட்டு இருப்பானா. அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். எனக்கு ஒரு தொந்தரவு கிடையாதுமா. நீ என்னோட தங்கச்சி தான். என் தங்கச்சி ஹெல்ப் பண்றதுக்கு எனக்கு என்ன தொந்தரவு இருக்க போகுது சொல்லு? தேங்க்ஸ்ண்ணா. நான் இங்கே வந்தோடனே என்னாச்சு ஏதாச்சு எதுவுமே கேட்காம என்னை புரிஞ்சுக்கிட்டு இங்கே உட்கார வச்சுருக்கீங்க. இப்போ வரை என்கிட்ட எதுவுமே கேட்கல. ஆதியை பற்றி எதுவுமே பேசலை. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நீ இங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா. ஆனா அதை விட குட்டி பாப்பாவுக்கு தான் ரொம்ப சந்தோஷம். தாராத்தா தாராத்தான்னு உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கா. ரொம்ப நாள் கழிச்சு அவ சந்தோஷமா இருக்கிறது நான் பாக்குறேம்மா. எனக்கும் பாப்பா கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்குது. சரிம்மா, உள் பக்கமா தாப்பா போட்டுக்கோ. பாப்பா இன்னைக்கு உன் கூடயே வச்சுக்கோ. சாப்பாடு 2 பேத்துக்குமே சமைச்சிட்டேன், போட்டு சாப்பிட்டுக்கோங்க சரியா? நான் வந்தா 3 தடவை கதவை தட்டுவேன், அப்ப திறந்தா போதும். இப்போ உங்க அப்பாவை பார்த்து பேசி உங்க அப்பாவை இங்க நான் வர சொல்லிடுறேன். தேங்க்ஸ்ண்ணா.
ஆதி, இனிமேல் நான் உன்கிட்ட வரவே மாட்டேன். உன்னை விட்டு ரொம்ப தூரமாக போகிறேன். இனிமேல் நீ ஏன் நினச்சாலும் என்னைய தேடி வர முடியாது ஆதி. உன்னை எவ்வளோ லவ் பண்ணேன், எவ்வளோ பைத்தியம் கணக்க பின்னாடியே சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் என்னைய ஒரு நிமிஷம் கூட நீ நம்பலல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்க கூட நீ ரெடியாக இல்லை. இனிமேல் நான் உன் கூட வாழவே மாட்டேன் ஆதி.